நருட்டோ ஷிப்புடன் தமிழ் டெலிகாஸ்டிங் சோனி சேனல் ஸ்டாப் பண்ண போறதா போன வாரத்துல இருந்தே ஒரு ரூமர் கிளம்பிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் அதை பத்தி வீடியோலாம் போட்டாங்க. பட் யாரும் கன்ஃபார்மா சொல்லல. நான் கூட அதெல்லாம் பார்த்துட்டு ஸ்டாப் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைச்சேன். பட் இப்ப பாத்தீங்கன்னா வழக்கம் போல சோனியை அவங்களோட வேலையை காட்டிட்டாங்க. அதாவது நருட்டோ ஷிப்புடன் தமிழ் டெலிகாஸ்டிங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டாப் ஆனதுனால நிறைய ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா சேட் ஆயிட்டாங்க. ஆல்ரெடி என் கம்யூனிட்டி போஸ்ட்லாம் வந்து நருட்டோ ஷிப்புடன் ஸ்டாப் ஆயிடுச்சு எப்போ வரும்னு சொல்லி கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எதனால சோனியை ஸ்டாப் பண்ணாங்க அப்படிங்கிற என்னோட பெர்ஸ்பெக்டிவ் உங்களோட ஷேர் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போகுது மாதிரி நீங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர் லிங்க் எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் முடிஞ்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வழக்கமா நருட்டோ ஷிப்புடன் ஸ்டாப் பண்றதுக்கான ரீசன் நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க. அதுல காமன் ஃபேக்டர்ஸ் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா டப்பிங் இன்னும் முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் டிஆர்பி டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா எக்ஸாம் டைம், ஸோ அதனால ஸ்டாப் பண்ணிட்டு தான் சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாம் வேலிடான ரீசன் தான். டப்பிங் ஒர்க்காக தான் இது முன்னாடி வரைக்குமே பிரேக் விட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ அவங்க டெலிகாஸ்ட் பண்ணாததுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா டப்பிங் ஒர்க் கிடையாது. இப்ப சோனியை பாத்தீங்கன்னா இதை வேணும்னே தான் ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ஏன்னு சொல்லிட்டு என்னோட பெர்ஸ்பெக்டிவ சொல்றேன் கேளுங்க. நருட்டோ ஷிப்புடன் ஸ்டாப் பண்றதுல இவங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டைமிங்ல வேற ஷோ போட்டா நருட்டோ ஷிப்புடன் பார்க்க வரவங்க அது இல்லாத பட்சத்துல நியூ ஷோவை பார்ப்பாங்க. ஸோ அதனால அந்த ஷோ வந்து டெவலப் ஆகும். அதோட டிஆர்பி அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நருட்டோ ஷிப்புடன் இவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா சோனி சேனல் பத்தி நிறைய பேர் சர்ச் பண்றாங்க. நருட்டோ ஷிப்புடன் டெலிகாஸ்ட் அப்டேட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. அதனால அவங்களோட அபிஷியல் பேஜஸான இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் பாக்குறாங்க, ட்விட்டர்ல பாக்குறாங்க, யூடியூப்ல பாக்குறாங்க. ஸோ அதனால சோனி சேனலோட சோஷியல் மீடியா பேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டெவலப் ஆகுது. டெய்லி அந்த சோஷியல் மீடியா பேஜ்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் டியூன் பண்றாங்க, இன்னைக்காவது அப்டேட் வருமா அப்படின்னு சொல்லி. ஸோ அது அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தான். மூணாவது முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைப் தான். ஏன்னா நருட்டோ ஷிப்புடன் பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப பீக்ல போயிட்டு இருக்கு. இந்தியா ஃபுல்லா மேக்ஸிமம் சோனி சேனல்ல தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி அப்படின்னு சொல்லி எல்லா லாங்குவேஜ்லயும் போயிட்டு இருக்கு. எல்லா ஸ்டேட்லயும் சூப்பர் டூப்பர் ஹிட்டா போயிட்டு இருக்கு. ஸோ டிஆர்பிக்கு பஞ்சமே இல்ல. அந்த அளவுக்கு இந்த ஷோ ஹிட் ஆயிருக்கு. அதை சோனியை பாத்தீங்கன்னா அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க. நம்ம வியூவர்ஸோட ஹைப்பை யூஸ் பண்ணி அவங்க சேனல் டெவலப் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ரீச்சை இன்னும் பெருசாகணும்னு சொல்லி அவங்க பிரேக் விட்டு ஹைப்பை ஏத்துறாங்க. இது எல்லா ரீசனும் ஓகே. ஒரு தடவை பண்ணலாம், 2 தடவை பண்ணலாம். பட் இதே ரிப்பீட்டடா சோனியை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியாச்சும் பரவாயில்ல, ஒரு சீசன் எடுத்தா அதை பினிஷ் பண்ணிட்டு தான் பிரேக் விடுவாங்க. பட் இப்போ பாத்தீங்கன்னா பெயினார் பீக்ல இருக்கும்போது இவங்க பிரேக் விட்டுருக்காங்க. இதெல்லாம் நியாயமே கிடையாது. இன்ஃபேக்ட் இது பிரேக்கா இல்ல டெலிகாஸ்டிங் இஷ்யூவான்னு கூட தெரியல. பட் சோனி சேனலோட ஸ்கெடியூல்ல பாத்தீங்கன்னா நருட்டோ ஷிப்புடன் லிஸ்ட்லயே இல்ல, வேற ஒரு கார்ட்டூன் தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது முன்ன நடந்த மாதிரியே தான் நடக்குது. ஸோ நருட்டோ ஷிப்புடன் இவங்க பிரேக் விட்டுருக்காங்கன்னு தான் தோணுது. கண்டிப்பா பெயினார் கூட டப்பிங் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஏன்னா 2-3 ஹிந்தி டப்பிங் ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பெயினார் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ இல்ல, 1 month பிஃபோரே அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா தமிழையும் முடிஞ்சிருக்கும். சோனி சேனல் பாத்தீங்கன்னா வேணும்னே தான் இந்த பிரேக் எடுத்திருக்காங்க. இந்த பெயின் ஆர்க் பாத்தீங்கன்னா நருட்டோ ஃபேன்ஸோட மோஸ்ட் ஃபேவரட் ஆர்க். இன்ஃபேக்ட் 4th நிஞ்சா ஆர்க்கை விட பெயின் ஆர்க் தான் நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த அளவுக்கு பெஸ்டான ஒரு ஆர்க்கை இவங்க பாதில நிறுத்திருக்காங்க. அதுவும் பெயின் கக்காஷி ஃபைட் முடிஞ்சோடனே நிறுத்திட்டாங்க. 6 parts ஆஃப் பெயின் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கக்காஷியை டெத் கண்டிஷனுக்கு கொண்டு போயிருப்பாங்க. லெஜெண்டரி ஸ்டானினான ஜெராயா மாஸ்டர் கூட பெயின் கிட்ட தோத்துருப்பாரு. அதே மாதிரி கக்காஷி இப்ப தோத்துருவாரு. அதுக்கப்புறம் ஆல்மைட்டி புஷ் ஜூட்ஸுவை யூஸ் பண்ணி லீஃப் வில்லேஜே சஃபர் பண்ணிடுவாரு பெயின். அதுக்கப்புறம் நருட்டோ என்ட்ரி ஆகிற எபிசோட்ல இவங்க பிரேக் எடுத்துட்டாங்க. 163வது எபிசோட். அதுலதான் டெஸ்ட்ராய்டு வில்லேஜ்குள்ள நருட்டோ என்ட்ரி ஆகிற சீன். அந்த சீன் பாத்தீங்கன்னா சும்மா வேற லெவல்ல இருக்கும். அது நம்ம லாங்குவேஜ்ல பார்த்து என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கும் போது இவங்க இப்படி பிரேக்கப் போட்டாங்க. சோனி சேனல் பாத்தீங்கன்னா நருட்டோ வச்சு ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் சோனி பாத்தீங்கன்னா ஒரு கிளாத்திங் பிராண்ட் கூட கொலாப் பண்ணி நருட்டோ மெர்ச்சன்டைஸ் டிஷர்ட் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க அவங்களோட வெப்சைட்லயே. அந்த அளவுக்கு நருட்டோ ஷிப்புடன் சோனிக்கு ரொம்ப ப்ராஃபிட்டபிள் ஷோவா இருந்திருக்கு. பட் சோனி சேனல் பாத்தீங்கன்னா நருட்டோ ஃபேன்ஸோட எமோஷன் கூட விளையாடுறாங்க. திரும்ப அதே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பிரேக் எப்போ வரைக்கும் கூட தெரியல. வழக்கம் போல அவங்க அப்டேட்டும் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் எங்கேயாவது தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ இனியில இருந்து மறுபடியும் பழைய மாதிரி இதை தேட ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஏதாவது அப்டேட் கிடைச்சா கண்டிப்பா நான் நம்ம சேனல் அப்டேட் பண்றேன். அங்க யாரும் ஃபீல் பண்ண வேணாம். நருட்டோ ஷிப்புடன் கூறு சீக்கிரம் வந்துரும் அப்படின்னு சொல்லி நம்புங்க. கண்டிப்பா ஒரு அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ நம்ம சோஷியல் மீடியா லிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.